ஈரான் மீது அமெரிக்கா நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலும், ஈரான் உடனடியாக பதிலடியாக இஸ்ரேல் மீது நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய தாக்குதலும் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது ஒருபுறம் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய செய்தி என்கின்ற அதே வேளையில், அமெரிக்கா எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு சரியானதா என்கின்ற விமர்சனங்கள் எழும்ப ஆரம்பித்திருக்கின்றன. அமெரிக்கா தானாக முன்வந்து இந்த போரில் தலையிட்டு இருப்பது உலக நாடுகள் மத்தியிலே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை விட கடும் விமர்சனத்தையும் அது ஏற்படுத்தி இருக்கின்றது. தற்பொழுது ஈரானுக்கு ஆதரவாக ஏமன் போன்ற நாடுகள் களத்தில் இறங்குவதற்கான முயற்சிகளை எடுப்பதும், சீனா, கொரியா, ரஷ்யா போன்ற நாடுகள் ஈரானுக்கு ஆதரவு என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் தெளிவாக நிற்பதும், மூன்றாம் உலகப் போருக்கான ஒரு களமாக இது உருவெடுத்து இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் தான் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. 10 நாட்களுக்கு முன்பு இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை நடத்தியது. அப்படி தாக்குதலை நடத்திய பொழுது ஈரான் மிக தெளிவாக எடுத்து வைத்தது, இஸ்ரேல் இதற்கான பதிலை கண்டிப்பாக சந்திக்கும் என்று எடுத்து வைத்தது. அதன் அடிப்படையில் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தியது. அதன் பின்பு ஈரான் போர் என்ற அறிவிப்போடு இஸ்ரேலை தாக்குவதற்கான முயற்சிகளை எடுத்து அந்த தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டு இருந்தன. இந்த சூழலில்தான் அமெரிக்கா ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. ஈரான் சரணடையவில்லை என்றால் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கான களத்தை அமெரிக்கா எடுக்கும் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டது. இந்த கருத்தை பதிவிட்ட மறு நிமிடமே அமெரிக்காவின் நாடாளுமன்ற உயர்குழு இதை ஏற்றுக்கொண்டதா என்கின்ற கேள்விகள் எழும்பின. மக்கள் மத்தியிலும் விமர்சனங்கள் எழும்பியது. உடனடியாக ட்ரம்ப் அவர்கள் 2 வாரம் கழித்து இதை குறித்து நான் முடிவு செய்வேன் என்று அறிவித்திருந்தார். அப்படி என்றால் 2 வாரம் அமெரிக்கா இந்த போர் விடயங்களில் தலையிடாது என்கின்ற நிம்மதி உலக நாடுகள் மத்தியிலே இருந்தது. அதே வேளையில் ஈரானும் இஸ்ரேலும் போர் நிறுத்தத்தை கையில் எடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை முன்னிலைப்படுத்தி ஐநா மன்றம் அதற்கான அழுத்தத்தை கொடுப்பதற்கான முயற்சிகளை எடுத்தது. அதாவது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முயற்சிகளை எடுத்தது. அப்படி எடுத்த பொழுது இஸ்ரேல் ஒரு கருத்தை பதிவிட்டது. ரஷ்யா இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு நடுநிலையாக நின்று இரு நாடுகளுக்கிடையே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தலைமை ஏற்க வேண்டும் என்று இஸ்ரேல் கோரிக்கை எடுத்து வைத்தது. இஸ்ரேலின் அதிபர் ரஷ்யாவின் புடின் அவர்களோடு தொலைபேசியில் இதை குறித்து பேசினார் என்கின்ற செய்திகளும் அப்பொழுது பேசப்பட்டன. ஆனால் புடின் அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டார் என்ற காரணத்தினால் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெறுவதாக ஒரு கட்டி அமைக்கப்பட்ட அந்த பேச்சுவார்த்தை நடைபெறாமலே அது போராகவே நீடிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இந்த நிலையில் அமெரிக்காவும் போரில் கலந்து கொள்வோம் என்று அறிவித்த பொழுது ஈரான் உடனடியாக மிக தெளிவாக பதிலை எடுத்து வைத்தது. அமெரிக்காவிற்கு நாங்கள் சரியான பாடத்தை கற்றுக் கொடுப்போம் என்று அறிவித்தது. ஆனால் அமெரிக்கா மிக காட்டமாக பதிலை கொடுத்திருந்தது. ஈரான் சரணடைய வேண்டும், சரணடையவில்லை என்றால் அமெரிக்கா கண்டிப்பாக தாக்குதலை நடத்தும் என்று. ஈரானை பொறுத்த மட்டில் நாங்கள் எச்சூழலிலும் சரணடையப் போவதில்லை என்கின்ற ஒரு கருத்தையும், அணு சார்ந்த தயாரிப்புகளை நாங்கள் நிறுத்தப் போவதில்லை என்பதையும் ஈரான் தெளிவாகவே எடுத்து வைத்தது. தற்பொழுது உள்ள சூழலில் பொருளாதார விடயத்தில் ஈரான் வலிமையாக இருக்கிறதா என்றால் கேள்விக்கணைகள் தான். ஈரானுக்கும் ஈராக்குக்கும் இடையே நடைபெற்று கொண்டிருந்த அந்த போர்களின் காரணமாக ஈரான் பொருளாதார விடயத்தில் மிகவும் நலிந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமைதான் நீடித்து கொண்டிருந்தது. காரணம், தொடர்ச்சியாக போருக்காக அவர்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்த காரணத்தினால். தற்பொழுது எனவே ஈரான் இந்த நேரத்தில் பொருளாதார விடயத்தில் மிக வீழ்ச்சியான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இந்த சூழலில் நாம் தாக்குதலை நடத்தினால் ஈரான் நம்மை எதிர்த்து தாக்காது என்கின்ற அடிப்படையில் தான் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி இருக்கக்கூடும். ஆனால் ஈரான் இந்த போரிலிருந்து நாங்கள் பின்வாங்க போவதில்லை என்று அறிவித்து போரை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஈரானுக்கு ஆதரவாக ஈரான் நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த தீவிரவாத அமைப்புகளும் ஈரானுக்கு ஆதரவான களத்தை எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் நாங்கள் இதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம்,
இந்த போரில் அமெரிக்கா வந்து கலந்து கொள்ளும், அவர்களுக்கு சரியான பாடம் கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை கையில் எடுத்துக்கொண்டு நாங்கள் தெளிவாக காத்திருந்தோம். அதற்கான நேரம் வந்திருக்கிறது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த சூழலில் அமெரிக்கா மீண்டும் ஒரு வில்லங்கத்தை தான் வரவழைத்திருக்கிறது என்பதுதான் இப்பொழுது ஐநா மன்றம் எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அமெரிக்கா ஒற்றுமைகளை வலியுறுத்தி ஒரு பாதுகாப்பு விடயங்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய நாடு. ஐநா மன்றத்தில் பாதுகாப்பு குழுவில் அமெரிக்காவிற்கு முதன்மையான இடம் இருக்கிறது என்கின்ற செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அமெரிக்கா ஈரானின் அணு மின் உலைகள் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய 3 பகுதிகளில் தாக்குதலை நடத்தி போரை அதிகப்படுத்துவதற்கான ஒரு களத்தை எடுத்திருப்பது ஐநா மன்றத்தை அதிர்வடைய செய்திருக்கிறது. ஐநா மன்றத்தின் பொதுச் செயலாளர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்தில் இது சார்ந்த கருத்துக்களை அவர் எடுத்து வைத்து வேதனைப்பட்டிருக்கின்றார். இந்த உலகத்தில் நாம் அமைதியான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும். இப்பொழுது போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஈரானும் இஸ்ரேலும் பேச்சுவார்த்தைக்குள் ஒரு முடிவை எட்ட வேண்டும் என்கின்ற களத்திற்குள் தான் ஐநா ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த சூழலில் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதலை நடத்தி இந்த போரை வேறொரு பக்கம் திசை திருப்பிவிட்டது. இப்பொழுது உலக மக்களை நினைத்து அச்சப்படக்கூடிய ஒரு நிலைமையில்தான் ஐநா மன்றம் இருக்கிறது என்று ஐநா மன்றத்தின் பொதுச் செயலாளர் வேதனையோடு இந்த கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார். அதுபோல அமெரிக்கா நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலை கண்டித்து அமெரிக்காவிற்கு ஆதரவாக செயல்படுகின்ற சில நாடுகளும் கடுமையான கண்டனத்தை தெரிவித்து இருக்கின்றன. இந்த சூழலில் அமெரிக்காவிற்கான பாடம் எங்களால் பயிற்றுவிக்கப்படும் என்கின்ற ஒரு கருத்தை ஈரான் தொடர்ச்சியாக வைத்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. அமெரிக்கா அந்த 3 அணுமின் உலைகளுக்கும் அருகில் தாக்குதல் நடத்துவதற்கான களத்தை எடுத்த பொழுது அதை பார்ப்பதற்கான ஒரு களத்தோடு அப்சர்வேஷன் ரூம் என்கின்ற அந்த அறையிலே சென்று ட்ரம்ப் அவர்கள் அமர்ந்திருந்தும் அவரை சுற்றி 7 பேர்கள் அமர்ந்திருந்து இந்த தாக்குதலை அவர்கள் நேரடியாக கண்டுகளித்தார்கள் என்கின்ற செய்தி வருகின்றன. இந்த தாக்குதலில் நாங்கள் துல்லியமாக ஈரானின் அணு சார்ந்த இடங்களை நாங்கள் அழித்திருக்கிறோம், இன்னும் ஈரானில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அணு சார்ந்த விடயங்களை அழித்து விடுவோம் என்று அமெரிக்கா சொல்லிக்கொண்டு இருக்கின்றது. ஆனால் ஈரானை பொறுத்தமட்டில் இது சார்ந்த அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து, நாங்கள் அந்த பகுதியை சேமிப்பு கிடங்குகளாகத்தான் பயன்படுத்தி கொண்டிருந்தோம், அதில் இருக்கக்கூடிய அனைத்து அணு சார்ந்த விடயங்களையும் நாங்கள் அப்புறப்படுத்தி விட்டோம், எனவே வெறுமையான ஒரு கட்டடத்தை மையப்படுத்திய தாக்குதலைத்தான் அமெரிக்கா எடுத்திருக்கிறது என்கின்ற செய்திகளை ஈரான் வைக்கின்றது. ஆனால் தற்பொழுது ஈரான் அமெரிக்கா தாக்கிய சில நிமிடங்களில் சில மணிக்கூறுகளில் ஈரான் இப்பொழுது இஸ்ரேல் மீது கடுமையான தாக்குதலை எடுத்திருக்கிறது என்றும் குறிப்பாக ஏவுகணைகளை வீசி தாக்க தொடங்கி இருக்கிறது என்கின்ற செய்திகளும் வருகின்றன. இப்பொழுது இஸ்ரேல் அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் அலறிக்கொண்டு ஓடக்கூடிய விடயங்களைத்தான் இப்பொழுது பார்க்க முடிகின்றது. இஸ்ரேலில் இறப்புகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என்கின்ற செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றது. இந்த நேரத்தில் ஈரான் அடுத்தடுத்து தாக்குதலை நடத்துமா? ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா, கொரியா, ஏமன் போன்ற நாடுகள் இறங்கி இருக்கக்கூடிய களம் 3வது உலகப் போரை மையப்படுத்திய ஒரு பயணமாக அமையுமா என்கின்ற கேள்விகள் தான் இன்று மக்கள் மன்றத்திலே எழும்பி இருக்கின்றன. இதே விடயம், அதாவது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த போரை மையப்படுத்தி இலங்கை நாடாளுமன்றத்தில் பேசப்பட்ட அந்த கருத்துகளும் உன்னிப்பாகவே பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. 2009ஆம் ஆண்டு எங்கள் இன மக்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கான களத்தை சிங்கள ஆட்சியாளர்கள் எடுத்த பொழுது அவர்களுக்கு பல நாடுகள் உதவி செய்தது. அப்படி உதவி செய்ததில் முதன்மையாக இருந்த நாடு ஈரானும் இஸ்ரேலும். இன்று ஈரானும் இஸ்ரேலும் 2009ஆம் ஆண்டு தமிழர்கள் எவ்வளவு பெரிய வேதனையை அனுபவித்தார்களோ அதே வேதனையை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதாகத்தான் பார்க்க முடிகின்றது. ஆயினும் இஸ்ரேலும் ஈரானும் பேச்சுவார்த்தை நடத்தி
ஒரு உடன்படிக்கைக்குள் வர வேண்டும், அதற்கு இலங்கை முயற்சி செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கைதான் எங்களால் வைக்க முடியும் என்று இலங்கை நாடாளுமன்றத்தில் தமிழ் சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்து வைத்த கருத்துகளும் நாம் இப்பொழுது பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இந்த சூழலில் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்தி, அமெரிக்கா அறிவித்திருக்கக்கூடிய செய்தி என்று குறிப்பிடுகின்றார்கள். அந்த செய்தி என்னவென்றால், நாங்கள் இன்று இரவு ஈரானில் நடத்த இருக்கக்கூடிய தாக்குதல் ஈரானுக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கும் என்பதை விட, ஈரான் ஓடோடி வந்து சரணடைந்து விடுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தும் என்று அறிவித்திருக்கின்றது அமெரிக்கா. ஒட்டுமொத்தமான பதட்டத்தை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது அமெரிக்காவின் வார்த்தைகள். இப்பொழுது மத்திய கிழக்கு பகுதி மிக மிக ஒரு சிக்கலான சூழலை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறது என்பதும், ஒரு உலகப் போருக்கான கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றதும், நீ நான் என்கின்ற அடையாளத்தில் பொதுமக்கள் இறப்பை சந்திக்கக்கூடிய களங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்கின்ற பதபதைப்பு தான் வந்து கொண்டு இருக்கின்றன. பல முன்னறிவிப்பாளர்கள் குறிப்பிட்டது போல 2026 பெரும் அதிர்வலைகளை கொண்டு வரக்கூடிய களத்தை உருவாக்குமா, அல்லது பெரும் பாதிப்புகள் உருவாவதற்கான சூழலாக போர்கள் அமையுமா, ஐநா மன்றம் அமைதியாக இருந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய மன்றமாக மட்டும்தான் செயல்படுமா போன்ற பல கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இன்று இரவு என்ன நடக்கும் என்கின்ற பதபதைப்போடுதான் ஊடகங்களும் அந்த செய்திகளை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை நீடித்திருக்கின்றது. இப்பொழுது அமெரிக்கா மக்கள் மத்தியிலே ட்ரம்ப் அவர்கள் மீது ஒரு கடுமையான எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. தேவையற்ற ஒரு போரை ட்ரம்ப் அவர்கள் வேண்டுமென்றே அந்த போரை திசை திருப்பி அமெரிக்காவின் பக்கம் கொண்டு வருகிறார் என்கின்ற விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. இதற்கான பதிலை சொல்ல வேண்டியது ட்ரம்ப் அவர்கள்தான். நன்றியுடன் இன்பா.